பாலக்கீரையில் பொரியலோ துவையலோ இல்லை சாம்பாரோ வச்சா இந்த காலத்தில் பெரியவங்களே சாப்பிட மாட்டாங்க. அதை விடுங்க கிட்ஸு எப்படிங்க, ஸோ அவங்களையும் சாப்பிட வைக்கணும்ல. ஸோ அதுக்காக இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துலாமா. ஒரு மிக்சிங் பவுலில் நான் ஒரு கட்டு கீரையை நல்லா அலசி சேர்த்துருக்கேங்க. இது கூட ஜிஞ்சர், ஒரு க்ரீன் சில்லி, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், இது நல்லா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இதில் எடுக்கலை, மறந்துட்டேன். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த தோசை மாவு கூட நம்ம அரைச்ச பாலக்கீரையோ இதோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தவா நல்லா சூடான உடனே லைட்டாக தண்ணி தெளிச்சிங்களேன்னா தெரியும் எவ்வளோ சூடாக இருக்கும் அப்படின்னு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தோசை மாவை அப்படியே ஒரு ரவுண்டாக தோசை ஊற்றி இதுக்கு மேலாப்பில் கொஞ்சமாக நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ பட்டரோ ஏதாச்சும் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அப்படியே மொறுன்னு சூப்பராக நம்மளோட பாலக்கீரை தோசை ரெடிங்க. மறக்காமல் உங்கள் கிட்ஸுக்கு இதை செஞ்சு கொடுங்க. இதில் நிறைய பெனிஃபிட் எல்லாமே இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.